பாட்டு படிக்கிறத சாதாரணமாக நினைக்கிறாங்க. நீங்கள் பாட்டு படிக்கலைன்னா உங்கள் மனசு இருக்குல்ல, அது வீட்டில் ஒட்டிக்கிட்டு இருக்கும், வேலையில் ஒட்டிக்கிட்டு இருக்கும். நாளைக்குரிய வேலைக்கு இன்றைக்கே அதை இணைஞ்சிட்டு இருப்பாங்க, யோசிச்சு ஒட்டி, அது கட் ஆகாது. அப்படி பாட்டு படித்தவொடனே தான் நீங்கள் உங்கள் மனசு அதுலேருந்து கட் ஆகி தேவனோட வந்து என்ன செய்யும், ஒட்டும். அப்படி மனசு ஒட்டலைன்னா சாமிகிட்டிருந்து என்னதான் வந்தாலும், சாமியே வந்தாலும் நீங்கள் என்ன உணர்வீங்கன்னா, சாமி வரலைன்னு என்ன செய்வீங்க, உணர்வீங்க. சாமிக்கு 3 விதமான பிரசன்னம் இருக்குது. ஒன்று ஓம்னி பிரசன்னம், ஓம்னி பிரசன்ஸ். அப்படின்னா உலகம் ஃபுல்லாக இருப்பார், பரலோகத்துலேயும் இருப்பார், நரலோகத்துலேயும் என்ன செய்வார், இருப்பார் ஒரே நேரத்தில். ஆமென். நம்மளால் முடியாது, அவரால் முடியும். அதான் சாமி. ஆமென். அதனால தான் அவருக்கு பேர் என்னது, சாமி. சாமி. இதை தான் தாவீதையா சங்கீதம் 139 7 8 9 10 இந்த 4 வசனத்தில் அவர் எழுதியிருப்பார். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன். சமூகத்தை விட்டு என்னவே செய்ய முடியாதான், ஓடவே முடியாது. இப்போ நீங்களாம் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, கதவை பூட்டிட்டா சமூகத்தோட ஓடிடுறோம்னு நினச்சிக்கிறோம். சாமிக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நினச்சிட்டு பாதி என்ன செய்கிறோம், அறிக்கையிடுறோம், பாதியை புழுகி விடுறோம். அதுதான் அபாயம். சாமிகிட்ட வந்து யதார்த்தமாக பேசிட்டீங்கன்னா தப்பிச்சிட்டிங்க. அனனியா சப்பீரல் மாதிரி கொஞ்சம் புழுகு, கொஞ்சம் மறைச்சி ப்ரிட்டெண்டிங் அப்படிம்பாங்க, ஒன்றை இன்னொன்றாக காண்பிப்பது. வீட்டில் பிச்சைக்காரனாக இருப்பான், வெளியே வரும்போது எப்படி வருவாங்க, அவங்க வாயை திறந்தால் எப்படி வரும், வாயை திறந்தால் எப்படி வரும், நாங்கள் ஆமாம் குபேரர்கள். ஐயோ அந்த பொண்ணுலாம் எனக்கு என்ன வேண்டாம், அந்த வீட்டிலலாம் நான் நினைச்ச முடியாது, சம்பந்தம் பண்ண முடியாது. ஏன்யா, எனக்கு அவங்க வந்து 23 பவுன் தான் தராங்க, நீ என்ன எனக்கு நான் 250 பவுனு நினைக்கிறேன், என்னையா சம்பாதிக்க 5000 சம்பாதிக்கிறேன். சரி, உன் வீட்டில் எத்தனை வீடு இருக்குது, வாடகை வீட்டில் இருக்கிறேன். அதை வாயில் சொல்ல மாட்டான், போனால் தான் தெரியும். அதுவும் வாடகை வீட்டில் இருக்கானா, ஒரே வீட்டில் 2 பேர் பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்களான்னு தெரியும். ஆனால் அவன் விடுற பில்டப்பு பார்த்தீங்கன்னா, பொண்ணு பார்க்கும்போது அப்பப்பா உண்மையான பணக்காரன் பாம்போல் வந்துட்டு கொடுக்கறது சாப்பிட்டுட்டு என்ன போடுவீங்களோ போடுங்கன்னு போயிடுறான். அப்போ இந்த ப்ரிட்டெண்டிங் நேச்சர் மனுஷங்கிட்ட பண்ணிங்கனாலும் பரவாயில்ல, தேவன்கிட்ட என்ன வேண்டாம், வேண்டாம். நீங்கள் எப்படி இருந்தாலும் அவர் உங்களை ரட்சிக்க தான் போகிறாரு. பசுக்குள்ளே ஏறிட்டிய, பசுக்குள்ளே ஏறிட்டு தரையில் உட்காந்தாலும் மதுரை போய் சேர்ந்துருவிய, நீங்கள் சீட்டில் உட்காந்தாலும் மதுரை போய் சேர்ந்துருவோம், தரையில் படுத்தாலும் மதுரை போய் சேர்ந்துருவோம், நடந்து போகும்போது விழுந்தாலும் மதுரை போய் சேர்ந்துரும். பசை விட்டு வெளியே இல்லை, பசுக்குள்ள. இப்போ நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறீங்க, சரியா? நீங்கள் நின்னாலும் நீங்கள் விழுந்தாலும் இந்த கிறிஸ்துவானவர் பிதாவுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி செத்துருவார். ஏன்னா அவர் உண்மை உள்ளவர், நம்மள மாதிரி புழுகுனி மாடம் கிடையாது. அவர் எப்படி உள்ளவரா, உண்மை உள்ளவர். அவருக்கு ஒரு விதமான பிரசன்னம் தான் என்னது, ஓம்னி பிரசன்ஸ். ஓம்னி பிரசன்ஸ்னா அந்த பிரசன்ஸுக்கு மறைவாக நீங்க எங்கேயுமே நினைச்ச முடியாது, போக முடியாது. ஆமா, நீங்க குளிக்கும் போது பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. நீங்க தான் பாத்ரூம் இணைஞ்சிருக்கியா, மூடி இருக்கோம். சாப்பிடும் போது என்னதான் செய்யறாரு, பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. நீங்க உங்க மாமியாவுக்கு விரோதமா எப்படி ட்விஸ்ட் அடிக்கிறீங்கன்னு அவர் என்ன செய்யறாரு, பார்த்துட்டு தான் இருக்காரு. ஆனா சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாரு. என்ன செய்யுது அப்படின்னு என்ன செய்வாரு, சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருப்பாரு. அவர் பிரசன்னத்துல தான் நம்ம இருக்கிறோங்கிறத ஒரு கணம் என்ன செஞ்சிடறோம், மறந்து போறோம். நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். வானத்துக்கு ஏறாராம், அங்க போய் பார்த்தா அங்க இருக்காராம், அங்கதான் இருக்காரு. அங்கேயும் ரஜினிகாந்த் இருக்காரு. ஆமா. நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். சரின்னு பூமியை கிராஸ் பண்ணி பாதாளத்துக்கு போறாரு, அங்கேயும் அதே ரஜினிகாந்த் இருக்காரு. என்னையா அது?
நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும். அப்படியே போனா சமுத்திரத்துக்கு அடியில ஆழத்துல அதான் கடையாந்திரம். அங்க போனா அங்கேயும் இணைஞ்சிருக்காரா ரஜினிகாந்த், சேம் ரஜினிகாந்த் இருக்கிறாரு. உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாய் இருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது. இரவும் காரிருல போய் ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்னா கள்ளம்போலீஸ்ல ஆடும்போது பிள்ளைகள் எங்க போய் இருட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோ. இவர் வந்தா இருட்டு என்ன ஆயிருது? வெளிச்சமாயிருது. அவர் ஒளிஞ்சிருக்காரு. அவர் தான் கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்காரு. ஆனா அவருக்கு கண்ணை பிறந்து பார்த்து ஐயோ வெளிச்சமா இருக்குதே. உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது. இரவும் பகலை போல வெளிச்சமாய் இருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. இவர் என்ன சொல்றாரு? ஒம்னி பிரசன்ஸை பத்தி பேசுறார். தேவனுடைய பிரசன்னம் என்பது எல்லா இடத்துலையும் இருக்குது. நீங்க நினைக்கிற மாதிரி நரகத்துக்கு போனா சாமி பார்க்க மாட்டாரு. நரகத்துக்கு போனா சாமியோட பார்வையிலிருந்து தப்பிடலாம். அவர் 3 லோகம் வச்சிருக்காரு. என்ன லோகம் வச்சிருக்காரு? 3 லோகம் வச்சிருக்காரு. ஒரு லோகம் அவருக்கு, ஒரு லோகம் அவருக்கு, இன்னொரு லோகம் நமக்கு, இன்னொரு லோகம் யாருக்கு? பிசாசுக்கு. ப்ராப்பராக வச்சிருக்காரு. எங்கே போனாலும் நீங்கள் என்ன செய்யலாம்? கிரையம் போட்டு போய்க்கலாம். ஆனால் என்ன செய்கிறாரு? இந்த பூலோகத்தில் இருக்கிற நம்மளை தன்னோட திரும்பி சேர்த்துக்கணும்னு நினைஞ்சிருக்காரு. முடிவு பண்ணியிருக்கிறாரு. என்ன பண்ணியிருக்காரு? முடிவு பண்ணியிருக்காரு. லவ் இஸ் அ டெசிஷன். அன்பு என்பது உணர்ச்சி அல்ல. லவ் இஸ் அ டெசிஷன். நல்லா அசஸ் பண்ணி நல்லா எவாலுவேட் பண்ணி ஒரு முடிவு எடுத்திருக்காரு சாமி. இந்த விழுந்து போன தூதர் கூட்டத்தை நம்ம எங்கே போயிடுவோம்? நரகம்னு ஒன்று கட்டி அங்கே இணைஞ்சிருவோம், வச்சிருவோம். ஆனால் அந்த மனுஷ பய மண்ணு பய, அதனால் அவனை என்ன செஞ்சிருவோம்? நம்ம கூட வச்சுக்கிடுவோம். அதுக்கு பேர் தான் தேவன் நம் மீது அன்பாக இருக்கிறாருங்கிற அர்த்தம். இப்போ நீங்கள் முடிவு எடுத்ததுனால நீங்கள் இங்கே வரல. அவர் முடிவெடுத்து அவர் நாயாப்பைய அலைஞ்சு உங்கள் குடும்பத்தில் பல தலைமுறையாக காத்திருந்து பல தலைமுறையில் நீங்கள் பல வேதனைப்பட்டு பிசாசினால் வாதிக்கப்பட்டு இருளின் ராஜ்யத்தினால் நிறைய பேரை நீங்கள் இழந்து கடைசி தான் அவருடைய அன்பை நீங்கள் என்ன செஞ்சிருக்கீங்க? கண்டு பிடிச்சி இப்போ இங்கே வந்து உட்காந்துருக்கிறீங்க. அப்போது அஃபெக்ஷன்னா நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அஃபெக்ஷன்னா ஃபீல் பண்ணுவோம். லவ்னா என்னது? அசஸ்ட் அண்ட் எவாலுவேட்டட் டெசிஷன். சாதா டெசிஷன் படக்குன்னு முடிவு எடுக்கிறது கிடையாது. முடிவு படக்குன்னு எடுக்கிறது நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல, மூதேவி மூதேவி அப்படி சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தான். படக்குன்னு என்ன செய்யறது? முடிவு எடுக்கிறது. டபக்குன்னு முடிவு என்ன செய்யறது? மாற்றிக்கிறது. அப்படி இல்லை. முடிவுங்கிறது அசஸ். அப்படின்னா விவரங்களை என்ன செய்யணும்? அதை குறித்த விவரங்களை சேகரிக்க வேண்டும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? அதை தராதரம் பிரிக்கணும். இது யார் சொன்னா? இது சொன்னதே யார்? சோம்பேறிப்ப. இது என்ன ஆகாது? இது செல்லாது செல்லாது செல்லாது. இதே சொன்னால் இது குடிகாரப்ப, வேணாம் செல்லாது செல்லாது. இது சொன்னது எது? சேர்க்கலாம். இது நியாயம். இது பல பன்னெண்டு காலமாக மனிதர்கள் இணைஞ்சிருக்காங்க, வாழ்ந்து சொல்லியிருக்காங்க. இதை இணைஞ்சிக்கலாம், எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆவியானவரை வச்சு, ஆவியானவரை இது என்ன செய்ய அப்படின்னு என்ன செய்யணும்? அதை சிலது பார்க்கும்போதே சில ஆலோசனை புல்லாங்காய் தோன்றும். எப்படி தோன்றும்? புல்லாங்காய் தோன்றும். அதை என்ன செய்யணுமா? விட்டுறணும். நான் சொல்லலை, பவுலையா தெசலோனிக்கர் சபைக்கு சொல்லும் போது 1 தெசலோனிக்கர் 5:22 பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு பார்க்கும் போதே உங்களுக்கு தோணும். அதை என்ன செய்யக்கூடாது? நோண்டக்கூடாது. அதை என்ன செஞ்சிடணும்? விட்டு விலகணும். விலகணும். விட்டு விலகணும். விலகணும். அப்போ லவ், தேவன் என்ன முடிவு எடுத்திருக்கிறாரு? இந்த பூலோகத்தில் இருக்கிற மனுஷனெல்லாம் தான் கூட சேர்த்துக்கணும்னு நினைச்சிருக்கிறாரு. அது நமக்கு கொஞ்சம் என்ன செஞ்சிருச்சு? விளங்கிருச்சு.
அதனால் நம்ம இணைஞ்சிருக்கோம். நம்ம வீராப்பெல்லாம் தணிஞ்சு இப்போ நம்ம கவனத்தை கொஞ்சம் திருப்பி, இது ஒரு கஷ்டமா, இந்த ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டதுன்னு நம்புறது ஒரு கஷ்டமா? இந்த ரத்தத்தை சும்மா நம்ப சொன்னாரு, நம்புனா என்னென்னமோ கிடைக்கும்னு வேற என்ன செய்றாங்க சொல்றாங்க. சரி நம்பிதான் பார்ப்போமே, காசா பணமா? பணமா? அப்பதான் தெரியும் உங்க மனம் எவ்வளவு லகுவா இருக்குன்னு, அப்பதான் தெரியும் உங்க தூக்கம் எவ்வளவு நிம்மதியா இருக்குன்னு. இனிமே டைம் வருது, மன இறுக்கத்துக்குள்ளே மனித குலம் சென்று கொண்டிருக்கிறது, மன அழுத்தத்திற்குள்ளே மனித குலம் சென்று கொண்டிருக்கிறது. கல்லூரிக்கு அனுப்புவீங்களா, அங்கேயும் மன அழுத்தத்தை கொடுப்பாங்க. வேலைக்கு அனுப்புவீங்களா, அங்கேயும் மன அழுத்தத்தை கொடுப்பாங்க. கல்யாணமா, அதை போய் சேர்த்து அந்த பிள்ளைய கொண்டு வர்றதுக்குள்ளேயும் நம்மளை பாடா படுத்திரும். அப்போ மன அழுத்தத்துக்குள்ளாக நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம். ஏன் தெரியுமா? ஏசுநாதர் தட்டி தட்டி கேட்டாரு, உங்களுக்கெல்லாம் லூஸ் மாதிரியே தெரிஞ்சு கடைசி இப்போ நீங்கள் சாமின்னு கட்டுக்கிட்டீங்க. ஆமாம், 3646 வீடு இருக்கு. எத்தனை வீடு இருக்கு? 3646. இந்த வீட்டில் தான் வந்து சாமிக்கு இடம். வந்து 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 இந்த 3646 வீடு நடத்தினா எப்படி இருக்கும்? அற்ப ஆயுசு, மரணம் காணாம போயிடும். குடும்ப பிரச்சனைகளின் மத்தியிலும் குடும்பம் குதூகலமாக இருக்கும். அதனால் சங்கீதக்காரன் சொல்கிறான், சங்கீதம் 16:11 என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தருடைய பிரசன்னம் வந்துருச்சு அப்படின்னா தலை மேலே நித்திய பேரன்பம் இருக்குமா. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும். என்ன ஆனந்தம்? பரிபூரண ஆனந்தமும். அப்படின்னா என்ன? பொங்க பானை பார்த்துருக்கீங்களா? அத மாதிரி உள்ளுக்குள்ள இருந்து குபுக்கு 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 குபுக்குன்னு சந்தோஷம் என்ன வந்துகிட்டே இருக்கும், பொங்கி பொங்கி வரும். ஆமா, யாரு உங்களை கோவப்படுத்தணும்னு நினைச்சாலும் கோவப்படுத்தவே முடியாது, சிரிச்சிட்டு போயிடுவீங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்ன நீ அங்க தண்ணி அடிச்சாமல, அப்படியா, கூட ஒரு கோட்டரை வாங்கி கொடு அப்படின்னு போயிடுவான். தண்ணி அடிக்கிறது உனக்கு தாண்டா பெரிய தப்பு. இங்க இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்க அப்பு. முடிஞ்சா நீ என்ன செஞ்சுக்கோ, என்னைய வந்து என்ன சொல்லாத, என்னைய கேட்க வேண்டிய ரத்தம் எனக்காக என்ன செஞ்சுட்டு இருக்கு, பரிந்து பேசி கொண்டிருக்குது, போடா. அதனாலதான் ஒரு குடிகாரன் என்ன செஞ்சுருக்கான், திருந்தவே மாட்டேங்கிறான். அவனை போய் குத்து குத்துன்னு என்ன செய்யுது, குத்துறது. சாமி மோசட்ட சொல்றாரு, மோசே இந்த பயல்கள் எல்லாம் என்ன பண்ணிடுறேன், கொண்டு ஓட்டுறேன், உன்னை என்ன செஞ்சிடறேன், புது 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 ஆன்மாக்களை உனக்கு உருவாக்கி, புது ஆட்களை உனக்கு என்ன செய்யறேன், உருவாக்கி உன்னை ஒரு கூட்டமா ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. மோசே கேட்கல. மோசே கெஞ்சிரான், என்ன சாமி இப்படி கூட்டு வந்துட்டு நடுத்தருவில் கொண்டு ஓட்டிருனா, உம்மால கூட்டு போக முடியல. எப்படி எப்படி பேசுறான் பாருங்க, உம்மால கூட்டு போக முடியலன்னு சுத்தி இருக்கிறவன்லாம் பேசுவானே, அப்போ உம்முடைய நாமம் என்ன ஆகிறது. உடனே சாமி மனம் திரும்பிட்டாராம். அப்படின்னா மனம் திரும்புதெல்லாம் என்னது, மைண்டை சேஞ்ச் பண்ணிக்கிட்டாரு. சரி சரி அப்படியா, ஒரே போடா போட்டு தள்ளல, ஒவ்வொரு வருஷமாக போட்டு தள்ளுறேன்னு சொல்லி 40 வருஷம் அவனை நடக்க வச்சு ஒவ்வொரு வருஷமா ஒவ்வொரு கூட்டத்தையும் இணைஞ்சாரு. தூக்கு போட்டு தண்ணி 40 வருஷம் போகும்போது புது சந்தை தான் எங்க போகுது. தேவன் சொன்னதை செய்வாரு. நீங்க கெஞ்சினீங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ்ல என்ன செய்வாரு, பர்பஸ் மாறவே மாறாதே. அவர் தேவன், அவர் வார்த்தையை விட்டாருன்னா அது நடக்கும். அவர் இப்ப என்ன வார்த்தையை விட்டுருக்காரு தெரியுமா, என் ரத்தம் உங்க பாவத்தை கழுவி சுத்தி ஹரிக்கும். நம்புனீங்கன்னா என் ரத்தத்தை மிஞ்சி ஒரு சத்தம் இந்த பூமியில, நரலோகத்துல, பரலோகத்துல இல்ல. அவ்வளவு பெரிய விஷயம். ஆனா அந்த ரத்தத்தை நம்ம நினைச்சு பார்க்கறதே இல்ல. இந்த ஒம்னி பிரசன்ஸ் மேனிஃபெஸ்டோ பிரசன்ஸா வந்தாரு அப்படின்னா அதுதான் இயேசு சாமி. அவர் இயேசு சாமி இந்த பூமியில் இருக்கும்போது யோவான் சொல்றான், யோவான் 3:13 இது பழைய ஏற்பாட்டில் ஒம்னி பிரசன்ஸை பற்றி தாவீது சொன்னதை நம்ம 139 பார்த்தோம்.
புதிய ஏற்பாட்டில் இயேசு வந்துட்டாரு. எப்படி வந்துட்டாரு? தேவனுடைய தற்சொருமமாக வந்து விட்டார். சாமி தனக்கு ஒரு உருவம் செஞ்சார். ஏன்னா அவருக்கு என்ன கிடையாது, உருவம் கிடையாது. தனக்கு ஒரு உருவம் என்ன செஞ்சார்? பொம்மை, மண் பொம்மை செஞ்சாரு. அந்த மண் பொம்மை தான் நீங்களும் நானும். ஆமென். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி இவங்களுக்கு அடுத்த ஸ்டாண்ட்ல இருக்கிறவன் யாரு? மனுஷன். அதுக்கப்புறம் தான் ஏஞ்சல், ஊஞ்சல் எல்லாம். அவர்கள் எல்லாம் சர்வன்ட்ஸ். we are son of god, daughter of god. ஆனா மண்டையில மர கலண்டதுனால அதெல்லாம் நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. இப்ப அவர் பாடியில வந்துட்டார். எப்படி வந்தாரு? தேவனுடைய தற்சொரூபமாக வந்தார். அதான் என்னது? மனுஷ உருவம், மனுஷி உருவம். அப்போ யோவான் சொல்றாரு பாருங்க 3:13, பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமானவர். பரலோகத்திலிருந்து இறங்கிட்டாரா? ஆனா பரலோகத்துல தான் இருக்கிறாரு. அதான் omni presence. ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya. அங்கே இருக்கிறே. அங்கே போனா ரஜினிகாந்த் இருக்காரு, இங்கே வந்தா ரஜினிகாந்த் இருக்காரு. டபுள் ஆக்ட் பார்த்தா ட்ரிபிள் ஆக்டா இருக்காரு, ட்ரிபிள் ஆக்ட் பார்த்தா 1000 ஆக்டா இருக்கிறாரு. அது பேர் தான் omni presence. இப்போ omni presence manifest of presence இருக்குது. சரீரத்துல வந்தா, சரீரத்துல பூமியில வந்தார்ல, அதுதான் தியோஃபெனி அப்படின்னு என்ன செய்யறோம்? கொண்டாடுறோம். அது நமக்கு தெரிஞ்சா ஏன்? திருவருள் தோற்றம். இயேசு கிறிஸ்து பிறந்து அப்படி எங்க கொண்டு போறாங்க? ஆலயத்துக்கு கொண்டு போறாங்க. அதுக்கு பேர் தான் என்னது? தி அப்பியரன்ஸ் ஆஃப் காட் இன் த ஃபிளாஷ். சாமி நினைச்சா எப்படினாலும் வருவார். மனுஷனா வர்றது ஈஸி, அவருக்கு ஈஸி. இந்த மேனிஃபெஸ்டோல வந்துதான், பாடியில வந்துதான் மனுஷ கூப்பிட்டாலே என்ன செய்யறான்? ஓடுறான். பக்கத்துல என்ன செய்ய மாட்டேங்கான், வரமாட்டேங்கிறான். அவன் என்ன நினைச்சுக்கிட்டான்? சாமிகிட்ட நம்ம போக முடியாது. சாமி எங்கேயோ ரொம்ப தூரத்துல இருக்கிறாரு. ஆனா சாமி என்ன முடிவு எடுத்திருக்கிறாரு? அவனை மறுபடியும் குடும்பத்துக்குள்ள கொண்டு வரணும். பரலோக குடும்பத்தோட இந்த பூலோக குடும்பத்தையும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி மேனிஃபெஸ்டோ பிரசன்ஸ்ல வந்து மத்தேயு 26:28 சொல்றார். கவலைப்படாதீங்க, இப்போ நீங்க வர்றதுக்காக நான் என் ரத்தத்தை என்ன செய்ய போறேன்? சிந்த போறேன். அதனால நீங்க மறுபடியும் இணைஞ்சிக்கலாம், பிதாவோடு கூட இணைந்து கொள்ளலாம், பிதா கூட வந்து எட்டி பார்க்கலாம், பிதாவோட ரூம்குள்ள ஈஸியா என்ன செய்யலாம்? வரலாம். கிருபாசன தண்டையில நீங்க என்ன செய்யலாம்? சேரலாம் அப்படின்னு சொல்லி அந்த ரத்தத்தை சிந்தினார். அந்த ரத்தத்தை சிந்தின உடனே பரலோகத்துல மட்டுமே இருந்த பரிசுத்த ஆவியானவர் பூலோகத்திலையும் வந்து என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாரு? வாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுதான் நமக்கு பிளஸ். ஆமென். அதுதான் நமக்கு பிளஸ். இப்போ பூமி ஃபுல்லா யாரும் இருக்கிறா? பரிசுத்த ஆவியானவரும் இருக்கிறாரு. எங்க இருக்கிறாரு? இந்த காத்து மண்டலத்துல இருக்கிறாரு. இருக்கிறாரு. காற்று மண்டலத்துல அப்படியே இருக்கிறாரு. எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகள், மனிதர்களுக்காக அவர் பாடுபட்டார், மனிதர்களுக்காக அவர் ரத்தம் சிந்தினார், மனிதர்களுக்காக அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், மனிதர்களுக்காக அவர் உயிரோடு கூட எழும்பினார் என்று எங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணப்படுகிறதோ அங்கெல்லாம் இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து நமக்கு கிறிஸ்துவுக்குள்ளான ஞானஸ்தானத்தை என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். அதுதான் முதல் ஞானஸ்தானம். அதுதான் முதல் ஞானஸ்தானம். ரெண்டாவது ஞானஸ்தானம் தண்ணீர் ஞானஸ்தானம். மூணாவது ஞானஸ்தானம் நீங்க பைபிளை வாசிச்சு ஒழுங்கா சபைக்கு வரும்போது பரிசுத்த ஆவியானவரின் அவர் எப்படி கொடுப்பாரு?
நேரா வந்து உங்க முன்னாடி நின்று உங்க மேல ஆவி என்ன செய்வார்? மேல ஊத்துவார். சாமுவேல் ஊத்துனார்ல, ஊத்தும் போதுதான் உங்க உடம்பு என்ன செய்யும்? புல்லரிக்கும், ஆடும், வேங்கும். நியூ எக்ஸ்பீரியன்ஸ். கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் அ philosophy, இட் இஸ் எக்ஸ்பீரியன்சிங் காட். அதுதான் பேதுரு சொல்லுவாரு. 2 பேதுரு 1:3-4 வாசிச்சீங்கன்னா, தேவனை குறித்து அறிகிற அறிவு. என்னது? தேவனை குறித்து அறிகிற அறிவு. knowing God அப்படின்னா என்ன தெரியுமா? எக்ஸ்பீரியன்சிங் காட். இயேசு மதத்தை ஆரம்பிக்க வரவில்லை. ஆரம்பிச்சா உயிர் தெழுந்த உடனே இங்கே உட்காந்துருப்பாரு. ஊரா இந்நேரம் உலகம் ஃபுல்லாக என்ன வச்சிருப்பாரு? ஆசிரமா வச்சிருப்பாரு. நம்மளாம் அங்கே போய் சச்சங்க இணைஞ்சிட்டு இருப்போம். நீங்கள் கும்பிட்டாலும் அவர் சாமி, கும்பிடாட்டாலும் அவர் சாமி. இப்போ என்ன பிரச்சனைன்னா, நீங்கள் எல்லாம் எங்கே உயரக்கூடாது? 3 தொட்டி கட்டி வச்சிருக்காரு. அவன் என்ன சொல்லிட்டான்? நான் தான் யாரு? உன்னை காப்பாத்துறேன். நீ இந்த பழத்தை தின்னா நீ சாமி மாதிரி அப்படின்னு தேரை இழுத்து தெருவில் விட்டு எணிஞ்சிட்டான். இப்போ தேரை கரெக்டாக எங்கே கொண்டு வந்து வைக்கணும்? நிறுத்துற இடத்துக்கு கொண்டு வரணும். பரலோகத்துக்கு என்ன செய்யணும்? கொண்டு போகணும். அதான் சாமி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இது அவர் முடிவெடுத்து செய்கிறார். அவர் முடிவெடுத்து ரத்தம் சிந்தி இருக்கிறார். ஏன்னா ரத்தம் சிந்துதல் இல்லாம ஹோலி ஸ்பிரிட் எங்க வரமாட்டாரு? கீழே வரமாட்டாரு. தேவ பிரசன்னம் வரணும்னா பிளட்டு சிந்தணும். பிளட்டு இஸ் ஈக்குவல் டு உயிர். யாரு தப்பு செஞ்சா அப்ப யாரு தான் அதுக்கு பிரயாச்சத்தம் கொடுக்கணும்? மனுஷனு தான் கொடுக்கணும். அப்ப இந்த மனுஷன் போனான்னா திருப்பி வர முடியாது. அதனாலதான் இயேசு சொன்னார், என் ஜீவனை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது, அதை மறுபடி எடுக்கவும் அதிகாரம் இருக்கிறது. அதனால நான் வந்திருக்கிறேன் தைரியமா. என்கிட்ட இருந்து என் ஜீவனை யாரும் என்ன செய்ய முடியாது? பிடுங்க முடியாது. நான் படைத்த என் பிள்ளைகளுக்காக நான் என்ன செய்யறேன்? கொடுக்குறேன், மறுபடியும் என்ன செய்யறேன்? எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மேனிஃபெஸ்டோ பிரசன்ஸ்ல எல்லாரும் பார்க்கக்கூடிய மேனிஃபெஸ்டோ பிரசன்ஸ்னா என்னது? எல்லாம் மெட்டீரியல் வேலை. இங்கே வந்து இந்த ஃபேன் உட்காந்துருக்குல்ல, பார்த்தா தெரியுதுல்ல, அப்படி சாமி உட்காந்தா தெரியும், பார்த்தா தெரியும். அது வேறு தான் என்னது? மேனிஃபெஸ்டோ பிரசன்ஸ். அதைத்தான் பவுலுக்கு கொடுத்தாரு, அதைத்தான் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். ஆபிரகாம் பாருங்க, 12 ஆதியாகமம் 12:1 வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி. எப்படி நோக்கினா எப்படி நோக்குவீங்க? பார்க்கறது. எப்படி நோக்கி? நோக்கிங்கிறது நேருக்கு நேரா பார்த்தலுக்கு சொல்றத தமிழ் வார்த்தை. லுக் unto him அப்படின்னா இப்படி இருக்காரு, ஆபிரகாமை பார்த்து. அதான் மேனிஃபெஸ்டோ பிரசன்ஸ். அப்ப தேவன் தன்னுடைய பர்பஸை இந்த மனிதன் மூலமாக செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார் என்றால், அந்த மனிதனுக்கு முதல்ல எழுத கொடுப்பாரு, ஸ்பிரிட் ஆஃப் காடா கொடுப்பார். அப்போ என்ன பண்ணுவார் தெரியுமில? நேரடியா வந்து மூஞ்ச காமிப்பாரு. அப்ப வரும் பாருங்க அவனுக்கு ஃபெய்த்து. நீங்க எல்லாம் எப்படி வந்தீங்க தெரியுமில? ஸ்பிரிட் ஆஃப் காட் வந்து உட்கார்ந்த உடனே உங்களுக்கு என்ன வந்தது? இயேசு மேல ஃபெய்த் வந்தது. இல்லைன்னா உங்களுக்கு வரவே வராது. பண்ற பிரசங்கத்துல எல்லாம் வராது, வரவே வராது. அவர் வந்து உக்காந்தாரு, அவரை சந்திச்சீங்க, உங்க மனசை பறி கொடுத்துட்டீங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவின் சரீரத்தை களவாடினதுண்டானால் தோட்டக்காரரே கொடுத்து விடும் முதல் மகனில் மாதிரி கண்ட மாதிரி உங்கள் இருதயத்தை கொள்ளையடித்த கல்வன் அவரே. நான் அல்ல, எங்கள் பாட்டு அல்ல. நேரடியாக மெட்டீரியல் வேலை பார்க்கக்கூடிய விதத்தில் பிரசன்ஸை கொடுத்துக்கிட்டு இருந்தார். இந்த ஆபிரகாமுக்கு அப்படிதான் கொடுத்தார். தாவீதோட கர்த்தர் இணைஞ்சாராம், இருந்தார். தாவீதோட இருந்தார், கர்த்தர் இருந்தார். யாக்கோபு பாருங்க, ஆதியாகமம், இப்போ ஆதியாகமம் தானே பார்க்குறோம். ஆதியாகமம் 28, 14, 15, 16. உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய்.
ப்ராமிஸ். வந்தா சும்மா போக மாட்டார் சாமி. ஒரு வாக்குத்தத்தை அள்ளி என்ன செய்வாரு? கொடுத்துருவாரு. உன்னை சூப்பர் ஸ்டாராக மாற்றுவேன், உன் பேரை எல்லாரையும் சொல்ல வப்பண்டா. நான் வந்துட்டு போனதுக்கு அடையாளம் அதான். உன் பேரை எல்லாரும் கறி பூசணும்னு நினைப்பாங்க. ஒரு கொம்பனாலே என்ன செய்ய முடியாது? முடியவே முடியாது. வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். நீ என்ன பண்ணிக்கிட்டே இருப்ப? பரவிக்கிட்டே இருப்ப. என்ன பண்ணிக்கிட்டே இருப்ப? பரவிக்கிட்டே இருப்ப. ஏன்? என்னை பார்த்துட்டல, வந்துருச்சு பரம்பு உனக்கு. நீ நீ உன் ஃபேமஸை யாரும் என்ன செய்ய முடியாது? கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதுதான் பிரசன்ஸ் ஆஃப் காடுக்கு அடையாளம். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அப்படி பாருங்க, ஆசீர்வாதம்னு ஒன்று பரலோகத்திலேருந்து அனுப்புனா உனக்கு எங்கேயாவது பேரப்பில் இருந்தான்னா அந்த பேரப்பில் வழியாதான் பூமியில் உள்ள எல்லாருக்கும் என்ன செய்யுமா? அது வாயுமா. என்ன பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். பாருங்க, ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸும் கொடுத்துருவேங்காரு. நீ எங்கிட்டலாம் போறியோ அங்கெல்லாம் உனக்கு என்ன வரும்? ப்ரொடெக்ஷன். அங்கேயே விட்டுட்டு வர மாட்டேன், திரும்பி இந்த இடத்துக்கு வர்ற வரைக்கும் ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸு செட்டு பாதுகாப்புலாம் சொல்கிறாங்கல்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அரசு, மத்திய அரசுக்கு நீங்கள் மினிஸ்டராவோ யாராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பாதுகாப்பு கொடுப்பாங்க? இசட் பாதுகாப்பு. அப்படின்னா ஒரு 7 அடி உயர கருப்பு பூனைகள் என்ன செய்யணும்? கண்ணை தூக்கிட்டு ஓடிடும். அதை மாதிரி கொடுப்பேங்காரு. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். இதுதாங்க ப்ராமிஸு, இதுதாங்க உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையை இயேசு சிலுவையில் ரத்தத்தை சிந்தி உன்னை நான் கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அப்பப்பான்னு சொல்லி ஐயையோ ஐயையோன்னு சொல்லி கைவிட்டது மாதிரி நீங்களே இணைஞ்சுக்கிட்டு உணர்ந்துக்கிட்டு இன்னொரு டைரக்டர் சொல்கிறத கேட்குறீங்க. இந்த டைரக்டர் என்ன சொல்கிறாரு? நான் உன்னை கைவிடவே மாட்டேன், ஐ நெவர் லீவ் யூ. இஸ்ரவேலுக்கும் அதான், புறஜாதிக்கும் அதான், உன்னை கைவிடவே மாட்டேன். ஏன்? முடிவெடுத்தது நான்டா. முதலாளி முடிவெடுத்துட்டாரு, மாற்றவே மாட்டார். அது எவ்வளோ செலவழிச்சாலும் அதை என்ன செய்வார்? செஞ்சே முடிப்பார். கர்த்தரின் வைராக்கியம் உங்களை ரட்சிக்கும். உங்கள் பரிசுத்தம் இல்லை, நீங்கள் இருந்து தான் பாருங்களேன். லிஸ்ட்டு போடுவார் ஆண்டவர். ஏன் தெரியுமா? உங்களெல்லாம் அப்போ தான் உங்கள் வீராப்பெல்லாம் என்ன செய்யும்? சட்டி உடையும். இல்லைன்னா உங்களுக்கு இருக்கும் பாருங்க, அங்கே போய் ஜெபிச்சிடலாமா, இந்த அங்கே போய் ஜெபிச்சா கொஞ்ச நேரம் குதிச்சா யூ மஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் காட். அதுதான் உங்களை என்ன செய்யும்? உருவாக்கும். இங்கே யாக்கோபுக்கு அவர் என்ன சொல்றாரு? உன்னை கைவிடவே மாட்டேன். இப்போ நீங்கள் இயேசுவின் ரத்தத்தை நீங்கள் நம்பின பிறகு உங்கள் முன்னாடி பாவம் கொண்டு வருவான், உங்களை பாவத்தில் விழ வைப்பான், பிசாசு உங்களை பின்தொடருவான். இதெல்லாம் பார்த்து என்னை கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாருங்கிறத மறந்துட்டீங்கன்னா என்ன வந்துடும்? பயம் வந்துடும். உங்கள் சூழ்நிலையெல்லாம் பார்த்து எனக்கு இப்படி போய் கல்யாணம் நடந்துருச்சே, இதுலேருந்து எனக்கு பிடிவு, அதுதான்மா சீனு. அந்த சீனில் தான் உன்னை கர்த்தர் எப்படி தூக்குவார்? மேலே தூக்குவார். முதல்ல எதிரியை வர விடுவார். எதிரியை முதல்ல என்ன செய்வார்? சுத்த. அப்புறம்தான் வேலை காமிப்பார். சத்துருவுக்கு முன்பாக உங்களை என்ன பண்ணுவார்? பந்திய ஆயத்தம் பண்ணுவார். காட் ஒரு ஸ்டைலில் இருப்பார். அவர் பதறவே மாட்டார். ஏன்? ஞானங்கிற பொக்கிஷம் அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு, எதிரிட்ட இல்லை. அதனால வாங்கினாலும் அங்கே தான் கடை வாங்கணும், என்ன சொல்லி கொடுத்துருக்காருன்னு அவருக்கு நல்லா தெரியும். அந்த ரூட்டில் வந்து இந்த ரூட்டில் தட்டி விட்டு போயிடுவார். இல்லைன்னா முதல்ல ரூட்டு போடும்போது அதே ஃபேவராக நமக்கு இணைஞ்சிருவார், மாற்றி கொடுத்துருவாரு. அப்போ இந்த மேனிஃபெஸ்டோ ப்ரெசன்ஸில் வந்து இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பாவ மன்னிப்பை நான் என்ன செஞ்சிட்டேன்? உண்டாக்கிட்டேன். அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்? சாமி வந்து மனுஷ உருவத்தில் வந்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார். நீங்கள் என்ன சொல்லணும்? ஆமேன் அப்படி தானே சொல்லணும். ஆமாம். நீங்கள் என்ன செய்கிறீங்க தெரியுமா?
ஜெபிச்சு பாவத்தை சரி பண்ணிடலாமா நினைச்சிறீங்க? பார்க்குறோம். யூ ஆர் ஸ்பிரிட் ஆஃப் அன்பிலீஃப். யூ ஆர் நாட் அக்ரி வித் காட். சரி, எதனாவது ஒரு முட்டி போட்டு நடந்து இணைஞ்சிடலாம், சரி பண்ணிடலாம்னு நினைக்கிறீங்க. இல்லை பட்டினி கிடந்து இணைஞ்சிடலாம், சரி பண்ணிடலாம். இதெல்லாம் ஆகலைன்னு சொல்லி தானே சாமி வந்தார். அவர் சொன்னதை கேட்டு ஆமேன்னு சொல்லிட்டு ஜாலியாக தூங்குறதுக்கு என்னையா, அதை தான் செய்ய மாட்டேங்கிறீங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம மாம்சத்தில் தானே இருக்கிறோம். இப்படி தான் வருவாங்க. ஆமையா, பாக சிறந்த கண்டுபிடிப்பு, பிதா குமாரன் பரிசுத்த மும்மூர்த்திகளுக்கு இது என்ன செய்யலை, மண்டல விளங்கலை. இந்த சித்திரகுப்தனுக்கு தான் இணைஞ்சிருச்சா, பைபிளை படித்து பெரிய வெளிப்பாடை வந்து இணைஞ்சிருக்காரு. இருந்தாலும் நம்ம சரீரத்தில் தான் இருக்கோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்குன்னா, சத்தியம் அறிவீர்கள்னா என்னது, நோயிங்ல எக்ஸ்பீரியன்சிங். சத்தியம் யாரு, இயேசுவை உங்க சரீரத்தில் நீங்க என்ன பண்ணணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அந்த புத்தியே நமக்கு என்ன செய்யறதில்ல. மோசே கிட்ட உள்ள திறமை என்ன தெரியுமா, 40 நாள் உட்காந்துருப்பான். வந்த உடனே அந்த பெட்டிக்குள்ள அந்த பிரசன்னத்தை அடைக்கிற கலையை அவன் கற்றுக்கிட்டான். அதை தயார் பண்ணது யாரு, மோசஸ். அதை தயார் பண்ண சொன்னவர் யாரு, ஜீசஸ். சொன்னது செஞ்சது மோசஸ், சொன்னது ஜீசஸ். அந்த பெட்டி மேல பிரசன்னம் வந்து என்ன செய்யும், இருக்கும். எங்க யாத்திராகமோ 25-22, அங்கே நான் உன்னை சந்திப்பேன். எங்கே, உடன்படிக்கை பெட்டியில ஒரு கிருபாசனம் இருக்குமா, அங்க இணைஞ்சுக்கிட்டு வரான், உட்காந்துக்கிட்டு வரான். நீ வா அந்த இடத்துக்கு, மகா பரிசுத்தத்துக்கு வா, அங்கே நான் உன்னை சந்திப்பேன். கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் 2 கேருபீன்களின் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவைகளை எல்லாம் உன்னோடே சொல்லுவேன். எப்பா, அடிக்கடி நீ மலையேறி என்ன செய்ய வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம். நான் சொல்ற பெட்டியை என்ன செய்ய, பெட்டி மேல ஒரு கிருபாசனம் சீட்டை போடு, அங்க வந்து நெஞ்சுக்கிட உட்காருவேன். உனக்கு என்னென்ன செய்யணும், இந்த பயல்களுக்கு என்ன செய்யணும், இவன் எப்படி சேட்டை பண்ணுவான்லாம் உனக்கு என்ன செஞ்சிடறேன், சொல்லி கொடுத்துட்றேன். உன்னைய விடவே மாட்டேன். நீ கலகக்கார ஆளுதான், ஆனா உன்னை என்ன செய்ய விடுறதா இல்ல. அப்பேற்பட்ட வாக்குறுதியை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தின உடனே கடைசியா என்ன செஞ்சாரு, எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. கொஞ்சம் பாக்கி இருக்குனாரா, இல்ல எல்லாம் முடியும்னாரா, எல்லாம் முடிந்தது. ஃபியூச்சரா பாஸ்டா, பாஸ்ட். நான் செஞ்சு முடிச்சிட்டேன். இப்ப நீங்க என்ன செய்யணும், எஸ்லாடு சொல்லணும். நீங்க எதையோ ஒன்று செய்யற மாதிரி என்ன செய்யக்கூடாது, வரிஞ்சு கட்டிட்டு சர்ச்சில் வந்து சார்ஜி செஞ்சோன்னா நாங்கள் எல்லாம் ஜெபித்தோம், மண்டையும் ஆட்டுறது, கொண்டையும் ஆட்டுறது, சண்டையும் போடுறது சாமி கூட. சாமி இப்போ ஓஹோ நீ ஜெபிச்சதுனால தான் நான் செஞ்சுட்டேனா, ஓ ரத்தம் நான் சிந்தலையா, 33 வருஷம் நான் வரலையா, ஓஹோ 39 கசைடி நான் வாங்கலையா, ஓஹோ என் தாடி மயிரை பிடிச்சி இழுக்கும்போது எனக்கு வலிக்கலையா, என் மூஞ்சில யாரும் துப்பலையா, என் முகத்தை மறைச்சிக்கிட்டு நங்கு நங்குன்னு கொட்டலையா, கோழினால் அடிக்கலையா, ஓஹோ உருக்குலைந்து போகும்படி என்னை சின்ன பின்னமாக சிதைக்கலையா, ட்ரெஸ்ஸுகளை எல்லாம் கலட்டி என்னை நிர்வாணமாக சிலுவையிலே தூக்கி அடிக்கலையா, கையில் ஆணி அடிக்கலையா, இந்த கையில் ஆணி அடிக்கலையா, இதெல்லாம் நீ கேட்கலையா, ஒரு நாள் வந்து பிரசண்டே பண்ண மாட்டேங்கிற. எல்லாருக்கும் முன்னாடி என்னையெல்லாடா சொல்லணும், நீ செஞ்சதை சொல்றியே, நீ யாரோட ஆளு. புரியுதுங்களா கிறிஸ்தவங்க என்ன பண்றாங்கன்னு? இயேசுவின் ரத்தத்தை நம்பினீங்கன்னா முதல்ல எது காணாம போகும், எது காணாம போகும், அடுத்து அந்த பக்கம் அந்த காத்து வீசுறதுக்கு முடியாது. ஹல்லேலூயா. நீங்களா கூப்பிட்டாலும் அது வராது. ஏன்னா உங்களுக்குள்ள என்ன நம்பிக்கை வந்துருச்சு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டதுங்கிற நம்பிக்கை நினைஞ்சிருச்சு. இது வந்துட்டா டார்க்னஸ் கிங்டம் ஆடும். உங்களை அறியாமலே உங்களை இழுத்துட்டு கொண்டு போய் அவரே நெஞ்சிருவாரு ஒளியின் ராஜ்யத்துல
உட்கார வச்சிருவாரு. இப்படிப்பட்ட தெய்வம் எங்கேயாவது இருக்காயா? இல்ல. நீங்க வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொன்னாலும் உங்க பிள்ளைய எப்படி இழுத்து கொண்டு போய் பள்ளிக்கூடத்துக்கு விட்டுறீங்க? அத மாதிரி நீங்க போட்டு கொண்டு வந்து வெளிராஜில் விட்டுட்டு அடைச்சி விட்டு போயிடுவார். கேருபீனை பார்த்து ஒரு அருவா கொடுத்துருவாரு. கேருபீனுக்கு சுடரொலி போட்டோம், இங்க போறாம பார்த்து கொண்டுருவாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதனாலதான் இயேசு சொன்னார், யோவான் 10:30 நினைக்கிறேன், ஏய் ஒருத்தனை என் கையில இருந்து உங்களை என்ன செய்ய முடியாது, முடியாது, ஒருத்தனை என்ன செய்ய முடியாது, பறிக்க முடியாது. ஆனா ஒரு பிரசங்கம் வருது, பி கேர்ஃபுல், நீங்கள் என்ன செய்ய விடுவீர்கள், ரட்சிப்பை இழந்து விடுவீர்கள். ஏன் நான் ரட்சிக்கணும்னு ஆசைப்படவே இல்லை. எந்த திம்போ இது இருந்தா சாவோம்னு இருந்தேயா, என்னைய இயேசுநாதர் வந்து தேடி வந்து என் மேலே உட்காந்து என்னை இழுத்துட்டு வந்து எனக்கு எல்லாம் ட்ரைனிங் கொடுத்து என்னைய படிக்க வச்சு என்னைய ஓட வச்சு என்னைய பாட வச்சு என்னைய ஆட வச்சு புரிய வச்சு இப்போ போதிக்கிறாரியா? நானா விரும்பி செய்யலை. இப்போ எனக்கு அதுவே ஜாலி ஆயிடுச்சு, செஞ்சா சந்தோஷம் வருது. உங்களுக்கெல்லாம் அப்படி முக்கி பிரசங்கம் பண்ணிட்டு போனா அவர் என்னைய ஜாய்ஃபுல்லா நினைச்சுக்கிறாரு, குதூகூலமா வச்சுக்கிறாரு. கோட்டை அடிச்சாலும் வராது போல தெரியுது. அப்பேற்பட்ட மகிழ்ச்சியை கொடுக்குறாரு. அதனாலதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அடி வயிற்றுல இருந்து முக்கி சொல்லிட்டு இருக்கேன். அவைகளை எனக்கு தந்தை என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. பிசாசால கூடாது, டார்க்னஸ் கிங்டம்னால பறித்து கொள்ள முடியாது, வானமண்டல சேனைனால பறித்து கொள்ள முடியாது, துடியான ஆளுனால பறித்து கொள்ள முடியாது, அந்தகார லோகாதிபதியால பறித்து கொள்ள முடியாது, பாவத்தால பறித்து கொள்ள முடியாது, சாபத்தால பறித்து கொள்ள முடியாது, மரணத்தால பறித்து கொள்ள முடியாது. ஏங்க, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் அவரே, சர்வ சிருஷ்டியை காப்பதும் அவரே. அப்படின்னா என்ன? அவர் சர்வ சிருஷ்டிகளும் காப்பவர், அவர் சர்வ சிருஷ்டிக்கும் சொந்தக்காரர். அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். சாதா முடிவுல அசஸ் பண்ணி எவாலுவேட் பண்ணி டெசிஷன் மேக் பண்ணியிருக்காரு. இந்த மூணுக்கும் சேர்த்து ஒரு பேர் கொடுத்துருக்காரு. அதுக்கு பேர் தான் என்னது? லவ்வே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீங்க எவாலுவேட் பண்ணணும், அசஸ் பண்ணணும். இந்த ராஜ்யம் எத்தனை வருஷத்துக்கு இருக்கும்? இந்த ராஜ்யம் இன்னும் கொஞ்ச நாள்ல முடிஞ்சிடும். அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யம் எத்தனை வருஷத்துக்கு இருக்கும்? எத்தனை வருஷங்க இருக்கும்? 7 வருஷம். இது 7ஓட முடிஞ்சிடும். இதுக்கு நம்ம ஓட்டம் நினைச்சக்கூடாது, நம்ம விசுவாசத்தை இதுக்கு முன் போடக்கூடாது. இது என்னது? முடிவில்லா ராஜ்யம் மாறுல திரும்பவும் வருவேன் என்று. இது என்னது? முடிவில்லா ராஜ்யம். விசுவாசத்தை இங்க போடு, அதான் ஓட்டு. எல்லாம் ஸ்பிரிட் கிங்டம், ஈவில் ஸ்பிரிட், குட் ஸ்பிரிட். ரெண்டு ஸ்பிரிட்டையும் யார் கண்ட்ரோல்ல வச்சிருக்கா? ஏசையா கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. இஸ் a omnipotent. அப்படின்னா என்ன தெரியுமா? All creations under the control of our Lord Jesus. Hallelujah, ஹல்லேலூயா. அதான் கொலோசியர் 2:10 எழுதுறான். பவுலையா எழுதுறார் கொலோசியருக்கு திருச்சபைக்கு எழுதும்போது, மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் என்னது? துரைத்தனங்களுக்கும் என்னது? துரைத்தனங்களுக்கும் என்னது? துரைத்தனங்களுக்கும் துரைமார் ஆவிலாம் இருக்குல்ல, துரை. அந்த துரை ஒரு ஆள்கிட்ட எல்லாம் என்ன செய்ய மாட்டார், வேலை செய்ய மாட்டாரு. தமிழ்நாடுனா தமிழ்நாடுக்கு ஒரு துரை இருப்பார். அவர் என்ன பண்ணுவாரு, உங்க கிட்ட எல்லாம் என்ன செய்ய மாட்டாரு, வரலாம் மாட்டார். அவர் ஒரு எம்எல்ஏ பிடிப்பார், அவர் ஒரு எம்பி என்ன செய்வார், பிடிப்பாரு. அதான் அவர் வேலை. இந்த சின்ன சின்ன நல்லி எலும்பெல்லாம் இணைஞ்சிக்கிட்டு இருப்பாரு, அதுக்கெல்லாம் சின்ன சின்ன டீமன் வரும். சின்ன சின்ன டீமன். துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும். அதிகாரம் அவரும் அப்படிதான், எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துருப்பாரு. நிறைய பேருக்கு தாசில்தார் ஆபீஸ் எங்க இருக்குன்னு தெரியாது, ஆனா அவரு தான் நினைச்சு வட்டத்தை ஆட்சி பண்ணிட்டு இருப்பாரு. கோட்டாட்சியார் எங்க இருக்கு அந்த ஆபீஸ்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அவனு அதே அந்த கோட்டத்திலேயே இருப்பான். சோறு திம்பா வேலை வைப்பான், சோறு திம்பா வேலை வைப்பான். கோட்டாட்சியார்னா என்னது, அவரை போய் எதுக்கு பார்க்கணும் நானு. ஆனா அவர் அங்கதான் ஒரு ரூம்ல நினைச்சுவாரு. டெய்லி நிறைய
தீர்ப்புகளை வழங்கிக்கிட்டு இருப்பாரு, நிறைய வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. ஆனால் தெரியாது எல்லாருக்கும். எல்லாருக்கும் தெரியாது. இப்போ நமக்கு ஒரு ஆட்சியார் இருக்கிறாரு, ரட்சிப்பின் தளபதி, எல்லா ராஜாக்களுக்கும் ராஜா. அவரும் டெய்லி இணைஞ்சிக்கிட்டு இருக்காரு ஒரு ஆஃபீஸில். அதற்குரிய பரப்புரை செய்ய வேண்டியதுதான் திருச்சபையோட வேலை. அதை மட்டும் செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு சன்மானம் இணைஞ்சிக்கிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும், தன்மானம் இணைஞ்சிக்கிட்டு இருக்கும், மேல ஏறிட்டே இருக்கும், பேர் என்ன செஞ்சுட்டே இருக்கும், பெருமைப்பட்டுட்டே இருக்கும். அவ்வளோதான். அதை மட்டும் நம்ம இணைஞ்சு மாட்டோம். 4-5 கொழுக்கட்டை அடிப்பே அதை தான் செய்யணும். செஞ்சா சரியா போயிடும். தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். தலைவராய் இருக்கிற அவர் எவர்? இயேசு. அதை தெரிஞ்சுக்கோங்க. அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மேனிஃபெஸ்டோ பிரசன்ஸ்ல வந்து அவர் எல்லாருக்காக ரத்தம் சிந்தி, அந்த ரத்தத்தை யாரெல்லாம் நம்புறாங்களோ அந்த ரத்தத்தை வாயால எனக்காக சிந்தப்பட்ட ரத்தமேன்னு என் வாயில சொல்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் இருளின் ராஜ்யத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து மன்னிப்பு, அவங்களுக்கு பரலோகத்தின் நீதியின் ஆடை, உங்களோட அழுக்கு கந்தலான நீதியெல்லாம் கிழிச்சு தூர போட்டு புது ஆடை, இளையகுமாரனுக்கு அணிவித்த ஆடை, புது ஆடை, கந்தல் ஆடை அல்ல, தையல் ஆடை, பலவர்ண தையல் ஆடை, மோதிரம், ஷூ, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், கொளுத்த கன்று. ஏன் விடணும்? அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொன்னு, இப்போ உங்களுக்கு ஒம்னி பிரசன்ஸ் சொன்னேன், மேனிஃபெஸ்டோ பிரசன்ஸ் சொன்னேன், இன்னொரு பிரசன்ஸ் இன்டோலிங் பிரசன்ஸ். இந்த ரத்தம் சிந்தப்பட்டதுனால, இந்த ரத்தத்தை நீங்க நம்புனதுனால உங்களை கைட் பண்றதுக்கு கைட்ஷிப் பரலோகத்திலிருந்து வாங்கிட்டு உங்களுக்கு உள்ள ஒருத்தர் புகுந்து உட்கார்ந்துருக்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. he is the driver for your body, ஆமென். he is the driver for your mind, he is the driver for your spirit. ஆமென். ஆனா அவர்கிட்ட எந்த டிஸ்கஸும் பண்ணாத அயோக்கியர்கள் நாம் தான். வாங்கி வச்சுட்டு அவரை பூட்டி சத்தம் இல்லாமல் இருக்கணும். உங்களுக்கு விவரம் தெரியாது. இந்த வீட்டுக்கு நான் வாக்கப்பட்டு வந்து 5 வருஷம் ஆச்சு. இவங்களோட தலைப்பரட்டு உங்களுக்கு என்னன்னு தெரியாது. நீர் வேற ஊர்ல இருந்து வந்திருக்கீரு, பேசாம ஓடிக்கிட்டு இரும். ஐயா அவர் சர்வலோக ஞானியா. அவருக்கு இன்னொரு ஆட்ரிபியூட் இருக்குது, ஓம்னி சயின்ஸ். என்ன சயின்ஸ்? ஆம்னி சயின்ஸ். ஆம்னி சயின்ஸ் அப்படின்னா என்ன தெரியுமா? எல்லாம் தெரிந்தவர்னு அர்த்தம். என்ன தெரிந்தவர்? எல்லாம் தெரிந்தவர். ஃபியூச்சர் தெரியுமா? தெரியும். பாஸ்ட் தெரியும். பிரசன்ட் தெரியும். செல்வின் கோபக்காரன் தெரியுமா? தெரியும். தாவீது பச்சை பாடத்தில் பல்டி அடிப்பானா? தெரியும். தெரிஞ்சுதான் அவரை கூட்டு வந்தீங்களா? ஆமா. நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? சாமிக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைக்கிறோம். நீங்களே ஸ்பிரிட் மினிஸ்ட்ரி பண்ணுங்க, ஆண்டவர் உங்களுக்கு என்னென்னலாம் ஜனங்களை பத்தி சொல்லி கொடுப்பாருன்னு பாருங்க. அல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி ஆண்டவரை சரியான தான் எழுதி வச்சுக்கோ, முத்திரையிட்டு வச்சுக்கோ. அது அப்போ வரும், அப்போ பார்த்துக்கலாம், இது இப்படி நடக்கும் அப்படின்னு. நீங்கள் என்ன செய்வீங்க? அமைதியா? ஈஸி. மைண்டு மினிஸ்ட்ரி பண்ணிங்கன்னா பிரச்சனை. ஃபோன் பண்ணி என்னாச்சுன்னு நினைச்சினா கேட்கணும். அது இங்கிட்டு ஒன்று சொல்லும், அங்கிட்டு ஒன்று புழுவும். நம்மளை இடுப்பில் கயிறை கட்டி என்ன செய்யும்? ஆட்டு விற்கும். இது அதெல்லாம் கிடையாது. ஒரு 4 மணி நேரம் 5-6 பாட்டை பாடி ஒரு வசனத்தை தியானம் பண்ணி இவ்வளோதான் செஞ்சுட்டா ஆண்டவர் ஒரு ஹிண்ட் கொடுப்பார். கோ அண்டு ஸ்லீப்புன்னுவார். போய் தூங்க வேண்டியா. இதை என்ன செய்யணும்? டோன்ட் டேக் மச் ரிஸ்க்கு, லெட் தம் கோ. ஐ வில் மூக்கணாங்கயிறை பிடித்து இழுப்பேன். அப்புறம் எல்லாம் என்ன ஆயிடும்? சரியாயிடும். எதுக்கு நான் போய் பின்னாடியே ஓடுவானே? அல்லேலூயா, ஹல்லேலூயா.
அப்படின்னா omniscience அப்படின்னா he knows everything. எப்போ சாவீங்க தெரியும் அவருக்கு, நமக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். அவர்கிட்ட தான் போய் பேசுறோம்னு அறியாம நமக்கு அவருக்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது. ஆண்டவரே கொஞ்சம் தப்பி இருந்தா செத்து போயிருப்பேன் ஆண்டவரே. ஓஹோ அப்படியான்னு. ஏன் உங்க மனசு என்ன செய்யக்கூடாது, வாதிக்கப்பட கூடாது. பிள்ளை ஆசையா வந்து நமக்கு அறிவுரை என்ன செய்யுது, சொல்லுது. சரிம்மா மன்னிப்பு கடுக்கிறோமா, சரிம்மா அப்பாம்மா. இது என்ன அப்படின்னு வரும். யாக்கோபோட சண்டை போட்டாரு, யாக்கோபை ஜெயிக்க முடியாதா அவரால்? முடியும். முடியாதா? முடியும். ஜெயிச்சா அவன் இணைஞ்சிருவான், அன்னைக்கே பக்டம் நடிச்சு சேர்த்து போயிருப்பான். இஸ்ரவேல்னு ஒன்று உருவாயே இருக்காது. அதனால அவன்கிட்ட இப்போ உங்க பிள்ளை வருது, நாம 2 பேரும் இப்படி போட்டு பார்ப்போம்னு சொல்லுது. உடனே உங்க பிள்ளைய நீங்க அப்படின்னு அடிப்பீங்களா? அடிக்க மாட்டோம். அப்படி என்ன செய்வீங்க? ஐயோ அடிப்பீங்க. உடனே அது என்ன செய்யும், எனக்கு கொடு 10 ரூபா கொடு, 10 ரூபா பேட்டா கொடு. உடனே என்ன பண்ணுவீங்க, எதுக்கு பண்றீங்க? டு மேக் த பேபிஸ் ஹாப்பி, டு மேக் த சில்ட்ரன்ஸ் பி ஜாய். அது மாதிரி அன்னைக்கு அவன் என்னை ஆசீர்வதித்தாலும் நான் விடவே மாட்டேன், ஏய் போதும் நீ விட்டுருன்னு போகும்போது பட்டக்கண்ணை ஆசீர்வதிச்சுட்டு எடுத்துட்டாரு. அடையாளத்துக்கு ஒரு எலும்பையே எல்லாம் என்னஞ்சிட்டாரு, டேமேஜ் பண்ணி விட்டேன். கொஞ்ச நாள் நொண்டிக்கிட்டே இரு, எல்லாரும் கேட்பான் ஏன் நொண்டுறேன்னு. சாமி கூட என்ன பண்ணேன், ஜெயிச்சிட்டியா? ஆமா சாமியோட ஜெயிச்சிட்டானையா, கொஞ்சம் இவனை பார்த்து இருக்கணும். ஏற்கனவே வாயில வல்லவன் போய் சொல்றதுல, இப்போ பாடியிலையும் என்ன பண்ணா இருக்கான், பெரிய ரெஸ்லரா இருக்கான். இவன்ட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். டு மேக் ஜேக்கப் ஹாப்பி. அத மாதிரி ஹோலி ஸ்பிரிட் உங்களை வந்து 2 வெப்ப வைக்க முடியாது நினைக்கிறீங்களா? நீங்க கழுத்தை திருக்க முடியாதுன்னு பாக்குறீங்களா? கால் 2 அப்படியே அக்னியில வச்சு செய்ய முடியாது நினைக்கிறீங்களா? அவரை நெக்லெக்ட் பண்ணும்போது அவருக்கு கோவம் வரான்னு நினைக்கிறீங்களா? தண்டிக்கிறதுக்கு 100% அதிகாரம் உள்ள ஒரே ஆளு மும்மூர்த்தியில இவர் ஒருத்தர் தான். ஆனா அவர் என்ன பண்ணிருக்காரு, வருத்தப்பட்டுக்கிட்டா. ஏன் தெரியுமா? சிந்தப்பட்ட ரத்தத்தை நீங்களும் நானும் நம்பிட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசி கூட அந்த ஸ்லாக்கியம் கிடையாது. எசேக்கியேல் தீர்க்கதரிசி முன்னாடி சாமி வந்து நிற்கிறார் 2ஆம் அதிகாரத்துல. எந்திரிச்சு புருஷன் மாதிரி நில்றாங்க. புருஷன் மாதிரி நின்னா என்னது, அப்படி நிக்கணும். சாதா நிக்கிறதுன்னா அப்படி நிக்கணும். அவனால என்ன செய்ய முடியல, நிக்க முடியல. இப்ப சாமியோட ஆவி அவனுக்குள்ள என்ன செய்யுது, பூந்தோன்னு அவன் என்ன செய்றான். நீங்க எப்ப பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுறீங்களோ அப்பதான் இயேசுவின் ரத்தத்தை குறித்து சத்தமா பேச முடியும். இயேசு கிறிஸ்து மனிதர்களுக்கு செய்த காரியங்களை விளக்கி காட்ட ஸ்பிரிட் வந்து நிரப்பலன்னா என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. இங்க எந்திரிச்சு நிக்கிறான் பாருங்க, முன்னாடி இருந்து அப்பதான் பேசுறாரு. 2 இப்படி அவர் என்னோட பேசும்போது ஆவி எனக்குள் வந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது. கரேஜியஸா புருஷன மாதிரி நின்னா. நீங்க பயம் இல்லாம நின்னு மனித கூட்டத்திற்கு தேவன் செய்ததை சொல்ல வேண்டுமானால் அதுக்கு யாரு வேணும், ஸ்பிரிட் ஆஃப் காட் வேணும். அதான் இன்டோலிங் பிரசன்ஸ். இந்த இன்டோலிங் பிரசன்ஸை டெம்பரரியா கொடுக்குறாரு எசேக்கியேலுக்கு. நமக்கு எப்படி கொடுத்துருக்காரு தெரியுமா? இயேசுவின் ரத்தத்தை நம்பினதுனாலே பெர்மனண்டா கொடுத்திருக்கிறாரே. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் அவர் அச்சாரம் என்னும் ஆவியானவர். அப்படின்னா என்னது, கேரண்டி. என்னண்டி? கேரண்டி. எதுக்கு உத்தரவாதம்? உங்க ரட்சிப்புக்கு உத்தரவாதங்கோ. ஆமென். டெஃபினட்டா உங்களுக்கு என்ன உண்டு, ரட்சிப்பு உண்டு. அந்த ஆவியானவர் உங்களுக்கு ஆச்சாரமாக இருக்கிறார். நீங்க அவேர்னஸ் இருக்கோ இல்லையோ உங்களுக்குள்ள இருக்கிறார். நீங்க அவேர்னஸ் ஆயிட்டீங்கன்னா என்ன மாதிரி பேசுவீங்க. எனக்கு அவேர்னஸ் ஆயிட்டு உள்ள இருக்கிறாரா, உடனே பேய் வந்தோன்னு கொண்டு வருவான். டபார்னு காலை வச்சு என்ன செய்வேன், அப்படி உட்காருவேன். என்னைய பார்த்தா பயம் இல்லையா, இன்னும் கொஞ்ச நேரம் பிடிச்சி எங்க அனுப்பி விட்டுருவேன். மோசஸ் சாமியை பெட்டிக்குள்ள அடைச்சான்,
ஒன்னையும் பெட்டிக்குள்ள அடிச்சு எங்க கொண்டு விட்டுருவேன்? பாதாளம் முதல்ல சமுத்திரம், அப்புறம் செட்ட உடனே எங்க அனுப்பிடுவேன்? பாதாளத்துக்கு அனுப்பிடுவேன். அந்த அதிகாரம் எனக்குள்ள இருக்கிறவருக்கு இருக்கு. அது என் வாயிலிருந்து தான் வரும். பி கேர்ஃபுல். 15 நாளைக்கு வரமாட்டான். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏய், இட் இஸ் ரியல் கிறிஸ்டியானிட்டி. நீங்க இதுக்கு இல்ல ரியல் கிறிஸ்டியானிட்டியை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. சாமி சொந்த ஊருக்கு போறாரு, ஒரு வயல அவரை ஒழுங்கா வரவேற்கல. மார்க் 6:7 சொல்றாரு, பாக்குறாரு அவிசுவாசமா கிடக்குது. ஒரு ஆளும் அவரை நம்புற மாதிரி இல்ல. டக்குன்னு நான் கூட இருந்த சீஷர்களுக்கு என்ன கொடுக்குறாரு? அழைக்கிறார். முதல்ல என்ன செய்யறாரு? அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து, அழைத்து அதிகாரம் கொடுத்து அனுப்புகிறார். வெறுமையா அனுப்பல, சும்மா அழைக்கல, அழைச்சிட்டு என்ன கொடுக்கிறாரு? அதிகாரம் கொடுக்கிறாரு. எது குறுக்க வரும்னு அவருக்கு நல்லா தெரியும். அசுத்தாவி குறுக்க வரும்னு நல்லா தெரியும். அதனால அத பந்தாடுறதுக்கு அதிகாரம் கொடுத்துதான் அனுப்புறாரு. என்டரிங் இன்டு தி ஸ்ட்ரீட் எல்லாம் காணாம போயிடும். அப்படி போன பிறகுதான் உள்ள வரணும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. கலெக்டர் வராரு, எஸ்பி வந்துட்டாரு, சேப்படி திருடெல்லாம் எங்க வருவான்? ஓடி ஒளிஞ்சுக்குவான். அல்லேலூயா. ஹல்லேலூயா. போன பிறகு போயிட்டாரான்னு அவனுக்கு தகவல் வந்த பிறகுதான் நினைச்சான் வெளியே வருவான். டீ கடைக்கு வருவான். அல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க மேல அப்பேற்பட்ட ஆவியானவர் முத்திரையிடப்பட்டிருக்கிறார். ஆமென். ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்து எனக்காக ரத்தம் சிந்தியிருக்கிறார் என்று நீங்கள் உங்கள் உள்ளத்திலே நம்பியிருக்கிறீர்கள். ஆமென். ரோமருக்கு எழுதும்போது சொல்றார், கிறிஸ்து இயேசுவினுடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே. சொல்லுங்க எல்லாரும், கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தை பற்றும் விசுவாசம் எனக்கு தேவனிடத்திலிருந்து கிருபை வெளிப்பட ஆதாரமாக இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் ரத்தத்தில் ஆமென். ஆபிரகாம் தேவனை சந்திக்க வேண்டுமானால் ஒரு மாட்டை என்ன செய்யணும்? வெட்டணும். பலிபீடம் கட்டி வெட்டினோன்னு யார் வருவா? தேவன் வருவாரு. நீங்க தேவனை சந்திக்கணும்னு என்ன செய்யணும் தெரியுமில? கிறிஸ்து சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தை பற்றும் விசுவாசம் எனக்கு இருக்கிறது. அந்த விசுவாசத்தை இப்பொழுது அறிக்கையிடுகிறேன். எனக்காக, என் குடும்பத்திற்காக, என் பாவத்திற்காக, என் சாபத்திற்காக, என் குடும்ப பாவத்திற்காக, என் குடும்ப சாபத்திற்காக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார் என்று நம்புகிறேன், ஏற்றுக்கொள்கிறேன், ஒத்துக்கொள்கிறேன். இப்போ உங்க வண்டி உங்க வீட்டுக்கு ஒரு 2 லோடு கிருபை என்னஞ்சிருச்சு வந்துருச்சு. ஏங்க இன்னைக்கு 2 லோடு காலியா போச்சுன்னா நாளை காலையில வரும்ல? அப்புறங்க நாளை காலையில் எவ்ரிடே மார்னிங் ஒரு லோடு என்ன செய்யும்? டவுன்லோடு ஆயிரும். அந்த லோடை காலியாக தான் நம்மளால நெஞ்ச முடியாது. அந்த லோடு பிசாசு பாவ லோடை உங்களுக்கு அன்லோடு பண்ணுவான். அந்த அன்லோடை விட இந்த டவுன்லோடு டபுள் மடங்கா இருக்கும். நான் சொல்லல, வேதத்துல ரோமர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனமா? பாவம் தெரியும். ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. இப்ப சொன்னீங்கல்ல, கிறிஸ்து இயேசுவை பற்றும் ரத்தத்தை பற்றும் விசுவாசம். இதுதான் மேஜிக். ஆமென். இத வாயில எண்ணிக்கிட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். டெய்லி காலையில இதை சொல்லுங்க. உங்க வீட்டுல ஆட்சி மாற்றம் காட்சி மாற்றம் நடக்காது. எப்பவும் காட்சி கொடுப்பார் இயேசு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தூங்கிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு காலை அமுக்கி விட்டு போவாரு. ஆமென். இப்படி செய்யற சாமி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இங்க இருக்கும்போதே ஒவ்வொருத்தருக்கும் காலை கழுவுனாரு.
பேதர் மட்டும் ஆத்தாடி என் காலை நான் தரமாட்டேன்னா, அப்போ என்ற பங்கே உனக்கு இல்ல. அப்புறம் எனக்கு முழுசா கழுவுங்கண்ணா. ஏற்கனவே நீ ஞானஸ்தானம் எடுத்துட்டியா, காலை மட்டும் கழுவுனா போதும் போடா அப்படின்னாரு. அப்படின்னா என்ன தெரியுமா, நீங்க உங்க பிள்ளைக்கு செய்ய மாட்டீங்களா, காலை கழுவ மாட்டீங்களா? கழுவுவோம். அதுதான் அவர் செய்தார். ஆமென். ஹல்லேலூயா. 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 இன்ட்வெல்லிங் பிரசன்ஸ். 1 கொரிந்தியர் 3:16 கொரிந்து திருச்சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா? தெரியாதா ஐயா உங்களுக்கு? எத்தனை தடவையா போதிக்கிறது? நீங்க யாரு? தேவனுடைய ஆலயம். அங்க யார் தங்கி இருக்கிறா? தேவனுடைய ஆவி. அப்புறம் என்ன உங்களுக்கு பயம்? சாத்தான் வந்தாலும் சொல்லுங்க, தம்பி நீ சிலுவையில் எணிஞ்சு விட்ட, தோத்துட்ட, உலகத்தின் அதிபதியாய் இருந்த, இப்ப புறம்பே தள்ளப்பட்டுட்ட. இயேசுநாதர் உன்னைய வார்த்தையிலே ஜெயிச்சாரு, வல்லமையில ஜெயிச்சாரு, அதிகாரங்களை உரிந்து கொண்டார், தலையை நசுக்கிட்டாரு. என்ன நீ வேற அங்கிட்டு இங்கிட்டு ஏமாத்துற மாதிரி என்கிட்ட வந்து என்ன செய்ய வேண்டாம், நேரம் செலவழிக்க வேண்டாம். நான் மடங்குற மாதிரி உனக்கு இல்லை. ஏன்னா பூமி எங்கள் அப்பாவோடையது, அப்பா அது என்னது, ஓ இடம் எது? பாதாளம். அண்டர் கிரவுண்டு போறியா, என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா காணாம போயிடும். அப்புறம் போயிட்டு மறைஞ்சு நின்றுட்டு இன்னொரு ஆள் அனுப்புவான். அவரு என்னை விட மிகுந்த பரிசுத்தவானா வருவார். அவர் என்னை பற்றி சொல்லுவார், அவர் ரொம்ப மோசமானவன். நீங்கள் என்ன செய்வீங்க? ஆமாம் ஆமாம், அவர் பேச்சே சரியில்லை, அவர் பேசும்போது அப்படி தான் பேசுகிறாரு. அதனால் நான் கர்த்தரை என் பாக்கெட்டில் இணைஞ்சிருக்கேன், வச்சுருக்கேன். என் கர்ச்சிப்பை 200 ரூபாய்க்கு வாங்கிட்டேன்னா உனக்கு என்ன வந்துடும், கர்த்தரை உனக்கு தந்துட்டு 200 ரூபா தானே நீங்களும் என்ன செய்வீங்க, கொடுத்துருவீங்க. அவன் போயிடுவான், கர்ச்சிப்பும் காலாவதியாக போயிடும். ஆனால் அவன் ஒன்று சொன்னான் பாருங்க, நீ என்ன செய்யணும், வெள்ளிக்கிழமை பட்னி கிடந்து சட்னியை முறைச்சி பார்க்கணும் சொன்னான் பாருங்க, அது மண்டைக்குள்ள நின்றோம். இப்போ நான் சொன்னேன் பாருங்க, இப்போ ரோமர் 3:26 இது மறந்து போயிடும். இப்போ என்ன ஆயிரும், கிருபை டவுன்லோட் ஆகிருக்கும், உங்கள் கண்ணுக்கு அது பார்க்கவே தெரியாது. பிசாசு வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பான்ல, அது மட்டும் தெரியும். கொஞ்ச நேரத்தில் நெஞ்சு என்ன செய்யும், பிபி மாத்திரை சாப்பிடுவியா, அப்புறம் கொஞ்ச நாள் பிபின்னு நினைஞ்சிருவாங்க. அல்லேலூயா. 80ல போறது 50ல போயிடும். Hallelujah. 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 Hey, you have the indwelling presence. Amen. Who can broke your salvation? Who can send you to the hell? You are not appointed for hell. You are appointed for heaven. You are appointed for living with Jesus. Amen. You are appointed as a co-worker. மார்க் 16:20 வாசி. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடன் என்னத்தை பிரசங்கம் பண்ணாங்க? அவங்க இயேசுவோட. அதான் என்னது, இப்போ சொன்னது இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம்ல, இதுதான் அவங்க நினைஞ்சாங்க, பிரசங்கம் பண்ணினார்கள். அதை முதல்ல சொல்லிட்டாரு, 5ஆம் வசனத்திலே என்ன சொல்லிட்டாரு, என்ன பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் உனக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டாரு. அதை நம்பி அந்த அந்த சீஷர்கள் போய் என்ன செய்றாங்க, பிரசங்கம் பண்ணினார்கள். என்ன நடக்குன்னு பாருங்க. கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து, இங்க பாருங்க, கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து. அப்படின்னா உங்க கை போகும்போது உங்க கைக்குள்ள ஒரு கை இருக்கும். உங்க சர்ஜரி போகும்போது பாத்தீங்கன்னா சர்ஜனுடைய கை உள்ள இருக்கும், ஆனா வெளியே என்ன இருக்கும், இன்னொரு கை கிளவு இருக்கும். வெளியே பார்க்க என்னதான் தெரியும், கிளவுஸ் தான் தெரியும். ஆனா உள்ள இருந்து எப்படி விரல திருப்பணும், எப்படி ஆட்டணுங்கிட்டு இருக்கிறதெல்லாம் யார் செய்வா, சர்ஜன் செய்வார்ல. அது மாதிரி ஸ்பிரிட் ஆஃப் காட் உள்ள இருப்பாரு, உங்க விரலுக்குள்ள இருப்பாரு.
அவன் இந்த ஸ்பிரிட் ஆஃப் காடுக்கு கையுறை தான் உங்க கை. ஆமென். அந்த கையுறைய வைக்கத்தான் நீங்க ரொம்ப பிகு பண்றீங்க. உங்க மாமியார் கையிலயா இடுப்பொலினா வைங்க, வச்சு குணமாக்கு. உங்க அம்மாவுக்குன்னா வைங்க, உங்க சித்திக்கு வைங்க. 2 வியாதியை குணமாக்கியாவது உங்களுக்கு தெரியட்டும் உள்ள யார் இருக்கா. பரிசுத்த ஆவியானவர். ஆனா நம்ம அதை என்ன செய்யறதில்ல. we are glove for spirit of God. ஆமென். நம்ம கைக்குள்ள அவர் கை இருக்குது. அப்படி வைக்கும்போது உங்களுக்கு தெரியாது, அவனுக்கு தெரியும். அல்லேலூயா. ஹalleluya. நீங்க ஜெபிச்சதுனால, நீங்க காத்திருந்ததுனால ஆவியானவர் வந்தாரா, இல்ல ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே ஆவியானவர் வந்தாரா? ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே ஆவியானவர் வந்தார். அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. இப்ப ஆவியானவருக்கு பேர் என்ன? உன்னத பலம். ஆமென். என்ன பலம்? உன்னத பலம். என்ன பலம்? உன்னத பலம். என்ன பலம்? உன்னத பலம். பவுலையா அப்படிதான். அவருக்கு ஒரே பலவீனம், பலவீனத்தையா பார்க்குறாரு. பார்த்துட்டு ஒரு டெலிவரன்ஸ் ப்ரேயரை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஜெப அறைக்கு போய், கர்த்தாவே இந்த முள் என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்கிறது கர்த்தாவே, இந்த முள்ளை எடுத்து விடும் கர்த்தாவே. அவர் சொன்னாரு, கோமாளி பயல, ஏற்கனவே நான் வண்டியா கொடுத்துருக்கேன், கிருபையை இறக்கி வச்சிருக்கேன்டா, அது போதும்பா. உடனே தான் அவருக்கு ஒரு வெளிப்பாடு வருது, என் பலவீனங்களிலே நான் மேன்மை பாராட்டுகிறேன். இப்போ உங்களெல்லாம் என்ன செய்யலாம் தெரியுமில்ல பிசாசு? உங்கள் பலவீனத்தை சொன்ன உடனே நீங்கள் என்ன ஆயிரும், உங்கள் ஆவி உங்களுக்கு விட்டு போயிடும். உடனே ஆமாம் இப்படி செஞ்சல போச்சு போ, அபிஷேகம் எங்கிட்டும் போகாது. கொடுத்த பதவி எப்படி போகும்? தாசில்தார் போஸ்ட் போட்டுருவாங்க, தண்ணி அடிச்சோன்னே தாசில்தார் போட்டு போயிருமா? போகாது. அவன் நைட்டு தானே தண்ணி அடித்தான், எனக்கு 10 to 5 அவன் சரியா இருந்தா போதும் போயான் இருக்கும் அரசாங்கம். பரலோக அரசாங்கம் அப்படி தான். அனாயிட்டிங் இஸ் அன் அப்பாயின்மெண்ட். உங்களை ஒரு வேலைக்காக வச்சுருப்பார். இப்போ அந்த வேலைக்காக எனக்கு வச்சுருக்காரு, அந்த வேலையை மட்டும்தான் என்னால் என்ன செய்ய முடியும், கரெக்டாக செய்ய முடியும். ஆனால் ஸ்பிரிட் ஆஃப் காட் எப்படி தெரியுமில்ல, எல்லா வேலையும் செய்ய வைப்பார். எந்த நேரத்துலையும் எந்த வேலைக்கும் அவர் ஆயத்தமா இருப்பார். அனாயிட்டிங்க்கும் ஸ்பிரிட் ஆஃப் காடுக்கும் அதான் என்னது வித்தி. அப்போ அந்த ஸ்பிரிட் ஆஃப் காடு எப்படி வராரு? இந்த ரத்தத்தை நீங்கள் நம்பினதினாலே. இப்போ பவுலையா அங்க ஜெபிக்கிறார், முட்டி முட்டி என்ன செய்றாரு? ஜெபிக்கிறாரு. ஆண்டவர் பதில் என்ன சொல்றாரு பாருங்க. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். என் கிருபை சரி பண்ண முடியாத பலவீனம் இந்த உலகத்திலே இல்லடான்ட்டார். That's a revelation of Paul. அப்ப நீங்க எப்படி பாடணும்? பலவீன நல்ல பலவீன நல்ல பலவான் நான் தேவன் சொன்னார். பலவீன நல்ல பலவீன நல்ல பலவான் நான் தேவன் சொன்னார். பலவான் நான் தேவன் சொன்னார். கோலியாத் பலசாலியா, தாவீது பலசாலியா? தாவீது. எப்படி? தேவப்பிரசன்னம். Hallelujah. Spirit of God after the anointing, Spirit of God resting upon David. That's why அவனுக்கு என்ன வந்தது? Hey, it is not a psychology confidence. Presence of God கொடுக்கிற கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல, பாவத்துக்கு மேல ஒரு கான்ஃபிடென்ட் வரும், சாத்தானுக்கு மேல ஒரு கான்ஃபிடென்ட் வரும், உங்களை தோல்விக்குள்ள நடத்துகிற சூழ்நிலைக்கு மேல ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அது சைக்காலஜி கொடுத்த கான்ஃபிடென்ட் இல்ல, கவுன்சிலர் கொடுத்த கான்ஃபிடென்ட் அல்ல, பிரசங்கம் கொடுத்த கான்ஃபிடென்ட் அல்ல, பிரசன்னம் கொடுத்த கான்ஃபிடென்ட். ஏய், உனக்குள்ளே வாழுகிற தேவ ஆவியானவரை நீ அவேர்னஸ்ல பார்க்கும்போது, ரத்தத்தை விசுவாசித்ததுனால்தான் உள்ள வந்திருக்கிறாருன்னு பார்க்கும் பொழுது, உங்க சால்வேஷனை எவனாவது தூக்கிட்டு போயிடுவான்னு உங்களுக்கு கனவு கூட என்ன செய்யாது, வராது. இன்னைக்கு பிரசங்கமே ஹைலைட் பிரசங்கம் என்ன தெரியுமா?
ரட்சிப்பை காத்துக்கொள்ளுங்கள். என்னங்க செய்யணும்? திருடர்கள் வருகிறார்கள், தூக்கி கொண்டு போய் விடுவார்கள். நானே அவ்வளோ அவேர்னஸாக இருந்தா, எனக்கே அவ்வளோ அவேர்னஸ் இருந்தா, நான் ஏசுனார் அங்கேயே இருங்க, ரத்தமெல்லாம் சிந்தி பெரிய சத்தமெல்லாம் நினைச்ச வேண்டாம், ஏலோ ஏலோ லாமா சபக்தானின்னு சத்தமெல்லாம் நினைச்ச வேண்டாம், மகா சத்தம் விட்டு உயிரை விட்டாரெல்லாம் நீங்க நினைச்ச வேண்டாம். இந்த பரிசையை பாட்டுலாம் நீங்க வந்து அவமானப்படலாம். நானே இணைஞ்சுக்கிறேன், நானே இணைஞ்சுக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பிதா ஏசு கிட்ட கொடுத்துருக்காரு. ஏசு கிட்ட இருந்து ஒரு கொம்பனும் என்ன செஞ்ச முடியாது, விடுங்க முடியாது. ஏசு எனக்குள்ள ஒரு ஆவியை வச்சிருக்கிறாரு. அவர் எனக்குள்ள என்ன செய்றாரு, இருக்கிறாரு. நான் பாட்டு படிச்சேன்னா வெளியே குதிச்சு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ரத்தத்தை பற்றும் விசுவாசம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, மறைத்து வைக்கப்பட்டு இருக்கிறது, குறைத்து மதிப்பிடப்படுகிறது. உங்கள் ஜெபத்தை விட அந்த ரத்தத்தை பற்றும் விசுவாசம் என்ன செய்யப்படுகிறது. விசுவாசம்லாம் ஒன்றும் இல்லைங்க, சாமி சொன்னது சரின்னு நீங்க என்ன செய்யணும், நோ கொஸ்டின், நோ கொஸ்டின். மோசஸ் கேட்டானா, இல்ல டேய் நீ செத்து போடா, சரி சாமி செத்து போறேன். அவன் யார் ஆண்டவரேன்னு அடக்கம் பண்ணுவான், அவரே எடுத்து அடக்கம் பண்ணுவான். தம்பி மலையில ஏறி நேப மலையில, சரி சாமி. ஏன் ஏறணும்னு கேட்கல, எட்டி பாடுறா, எட்டி பார்த்துட்டு சாமி. தெரியுதா, தெரியுது சாமி. சரி இப்போ வந்து நீ அங்கெல்லாம் போக மாட்டேன்ன, சரி சாமி. ஏன் போக மாட்டேன் கேட்கல, ஏன்? அவன் சாக முடியாத அளவுக்கு தேவ பிரசன்னத்தை சுமந்து திரிந்த மனிதன். அவன் பெர்மிஷன் கொடுத்தாதான் மரணம் அவனையே தாக்க முடியும். அதனாலதான் அந்த பெர்மிஷன் ஆண்டவர் என்ன செஞ்சார், அவன்ட அந்த வல்லமையில் ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆமென். அதுக்கு ஃபோக்கஸ்டா எதை மெடிடேட் பண்ணணும், ஜீசஸ் பிளட்டை என்ன செய்யணும், ஃபோக்கஸ் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க மனசுல உங்க ஆவி அப்படியே நடுங்குதா, உங்களுக்கு டைலமா வருதா, பிடிச்சுக்கோங்க இயேசுவின் ரத்தத்தை. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க ஒரு கோட்டைக்குள்ள நுழைஞ்ச மாதிரி நினைக்கிறீங்க. இல்ல, உங்க மண்டைக்குள்ள ரத்தம் ஒரு கோட்டையை இணைஞ்சிருக்கணும். ரத்தத்துக்கு மேல உள்ள விசுவாச கோட்டை அங்க இருக்கணும். பிசாசின் சேட்டாகலும். ஜஸ்ட் அக்செப்ட் ஜீசஸ் பிளட். எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். கொஞ்சம் திமிராதான் பாருங்களேன், பாவத்தை வரவே மாட்டேங்குத. என்னையவே எதிர்பார்க்குறிய, நான் தான் உங்களுக்கு கோச்சு, என்னட்டு தான் சண்டைக்கு வரையா, அவன்கிட்ட சண்டைக்கே போக மாட்டேங்கிறோம். நான் ஒண்ணு பேசுனா அங்கிட்டாக்க பேசிக்கிட்டு இருக்கிய, பிசாசு பேசுனா ஊன்னு கேட்கிய. நான் உங்களை வீராங்கனையா மாத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அவன் உங்களை எப்படி ஆக்கணும்னா பிபின்னு ஊதி எலி மாதிரி பின்னாடி, அதுக்குதான் நீங்க என்ன செய்றீங்க, செய்யக்கூடாது. விசுவாச பிரசங்கங்களை கேளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மேலுள்ள விசுவாசம் தேவ பிரசன்னத்தை உங்களுக்கு உணர வைக்கும். உங்களுக்கு உள்ள இருக்கிற ஆவியானவரின் பிரசன்னத்தை உணர வைக்கும். உங்களுக்கு நேரடியாக இயேசு அங்கிட்டு உலாவிக்கிட்டு இருந்தாருன்னா அதுவும் உங்களுக்கு என்ன செய்யும், உணரும். யூ கேன் ஃபெல்ட் ஒம்னி பிரசன்ஸ். நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு வீட்டுல கால் வச்ச உடனே என்ன செய்வீங்க, எங்க போய் ஜெபிக்கணுமோ அங்க நிறுத்த வைப்பார் சாமி. கூப்பிட்டு போனவே மிரளுவேன், இவருக்கு சொல்லவே இல்லைன்னு அவனுக்கு நல்லா தெரியும். That is the presence of God. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த எல்லா பிரசன்னத்துக்கும் ஃபவுண்டேஷன் blood of Jesus. The faith upon the blood of Jesus. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் பற்றும் விசுவாசத்தினாலே கிருபாதார பலி ஆனார். உங்க பாவத்தை அவர் எண்ணாதே போயிடுவார். நீங்க தான் நினைச்சு பார்க்கணும், ஆமா ஆமால்ல அப்படின்னு. அவரு உங்களை நினைஞ்சிருவாரு, எப்பமா செஞ்சேன்னு கேட்பாரு.
திருச்சபையில் உள்ள ஆட்கள் நண்பர்கள் வேணால் அவங்க பாவத்தை எண்ணிஞ்சிக்கிட்டே இருக்கலாம், கணக்கு போட்டு வச்சுக்கிட்டே இருக்கலாம். அவர் கணக்கு போடுறதா? அதனால் அவருக்கு லாபம் இல்லை. அதனால் 100 பேர் ரட்சிக்கப்படுவார்னா செய்வார். அதனால் 100 பேர் எங்கே போய் உட்காந்துருவான்? நரலோகத்தில் போய். ஆனால் அவருடைய ப்ராஜெக்ட் என்ன? உங்களை என்னெல்லாம் எங்கே கொண்டு போகணும்? எங்கே கொண்டு போகணும்? முடிவெடுத்தது யாரு? பரலோக அதிபதி. பரலோக அதிபதி. ஆமா. இப்ப பூலோகத்துக்கு அவர் தான் என்னது? அதிபதி. வெளிப்படுத்தல் 1:5 வாசிங்க. பூலோகத்துக்கு அதிபதி. இனிமே பூலோகத்துக்கு அதிபதினு வேற எவனையும் நினைச்ச கூடாது, சொல்லக்கூடாது. சாத்தான சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டோம். சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டோம். சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டோம். யார் வாயில இருந்தாலும் வரட்டும், உங்க வாயில இருந்து வரக்கூடாது. உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியும் ஆகிய பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியும் ஆகிய. அப்படி அவர் யாராம்? பூமியின் ராஜாக்களுக்கு. நீங்கெல்லாம் ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு பிரதமர் அந்த மாதிரி இந்த மாதிரிங்கிறீங்களே, அவங்கெல்லாம் கூடி கூடி பேசும்போது இவங்கெல்லாம் குசு குசுன்னு உங்களுக்கு பயம் ஊத்துறாங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் அதிகாரி. இவங்களுக்கெல்லாம் மேல ஒரு ராஜா இருக்கார்ல, அவர் நம்பால. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம வீட்டுல உலாவுகிறவர். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பயப்படாம இருங்க. நீங்களா தப்பி தவறி நரலோகம் போகணும்னாலும் உங்களுக்குள்ள இருக்கிற சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளேயும் உங்களை சாத்துன்னு சாத்தி உங்களை போர்வையை போத்தி நீதியின் சால்வையை போர்த்தி எங்க இழுத்துட்டு வந்துருவாரு? பரலோகத்துக்கு இழுத்துட்டு வந்துருவாரு. நீங்க மறந்தும் போக முடியாது. ஆமென். கேரண்டி. அல்லேலூயா. அல்லேலூயா.